ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் ஃபஸ்ட்டு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். எழுத்து சொல் அப்படிங்கிற இலக்கணம். ஸோ கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது புரியலன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எழுத்து சொல் அப்படின்றத முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம எழுதுவோம். ஸோ நிறைய எழுத்துக்கள் சேர்ந்து தான் ஒரு சொல்லாக உருவாகும், கரெக்டாக? மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். நம்ம வந்துட்டு நம்ம கிராமர், இப்போ இங்கிலீஷில் வந்து கிராமர் படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு கரெக்டாக எழுத முடியும் சென்டென்ஸை, நம்ம கரெக்டாக பேசவும் முடியும். அதே மாதிரி தான் தமிழோட கிராமரும், சரிங்களா? ஸோ தமிழோட கிராமரை நம்ம கரெக்டாக படித்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தமிழ் வந்து ஒரு சூப்பராக எழுத முடியும். ஓகே, மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தமிழ் லாங்குவேஜில் நம்ம சும்மா படிச்சுட்டே போவோம், ஆனால் நம்ம வந்துட்டு இந்த மொழியில் இவ்வளோ சிறப்பு இருக்கா அப்படின்றது எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம இலக்கணத்தை வந்து கிளியராக படிக்கும்போது தான், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எழுத்து இலக்கணம் தான். சார்பெழுத்து அப்படின்னு இருக்குது. சார்பெழுத்து அப்படின்னா ஒரு சார்ந்து இருக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் 10 வகை இருக்குது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 சார்பெழுத்துக்கள் ஆகும். ஓகேவா? இதெல்லாமே நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அவற்றில் உயிரிழப்படை, ஒற்றிலப்படை ஆகிய 2 அளப்படை குறித்து இங்கு காண்போம். இதில் வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரிழப்படை, ஒற்றலப்படை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? பேசிக்காக அளப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அளப்படை அப்படின்னா என்னென்னா நீண்டு ஒலித்தல். ஓகேவா? ரொம்ப ரொம்ப நீண்டு ஒலித்தல் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அம்மா, தம்பி அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம்ல, ஸோ அம்மா அப்படின்றது தான். ஆனால் அம்மா அப்படின்னு நம்ம நீட்டி சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் வந்துட்டு அளபெடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. எதுக்காக அப்படி பேசுகிறோம்? நம்ம ரொம்ப உணர்ச்சிகரமாக இருக்கும்போது அம்மா அப்படி சொல்லும்போது நம்ம ரொம்ப உணர்ச்சிகரமாக சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இனிய ஓசைக்காக அம்மா அப்படி சொன்னால் நடக்காது, அம்மா அப்படி சொன்னால் வந்துட்டு அது நல்லா இருக்குல்ல. ஸோ அந்த இனிய ஓசைக்காக நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அளபெடுக்கிறது வந்து வார்த்தையில் நமக்கு தெரியாமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அதை தான் வந்து நம்ம இலக்கணமாக பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம உயிரிழப்படை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். செய்யுளில் மொழிக்கும் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும்போது அதனை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரிழப்படை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காகவே என்ன அப்படின்னா, அளபெடுக்கிறதுனா வந்து நமக்கு நல்லா நீட்டி ஒலிக்கிறது அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்போ செய்யுளில் மொழிக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சொல் எடுத்துக்கோங்களேன். அதில் முதல்ல சரி, ஓகே, ஸ்டார்டிங்லேயோ அல்லது நடுவுலையோ அல்லது கடைசிலையோ நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். உயிர் நெட்டெழுத்துக்கள்னால் என்னதுன்னா ஆ, ஈ, ஊ, ஐ, ஏ, ஓ, ஔ, இது எல்லாமே உயிர் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும்போது, அது வந்து பேசிக்காகவே நீண்டு தான் ஒலிக்கும். ஓகேவா? அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள். இப்போது அது வந்து நீண்டு ஒலிக்க போகுது. ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக இதெல்லாம் படிக்கும்போது ஆ, ஈ, ஊ அப்படி படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல அது நீண்டு ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள், ஓகேவா, அவற்றின் பின்னால் வரும். இப்போ ஆ அப்படின்னா குற்றெழுத்துக்கள் ஆ அப்படின்னு வரும், ஈனா ஈ அப்படின்னு வரும், ஊனா ஊ, ஓகே, ஏனா ஏ, ஓனா ஓ. புரியுதா? ஸோ இதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அதோட பின்னாடி வரும். அது உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, உயிரிழப்படை அப்படின்ட்டுனா என்னென்னா உயிரெழுத்துக்களை தான் பேஸ் பண்ணி வரப்போகிறது. ஓகேவா? சில இடத்துல உங்களுக்கு வந்து உயிர் நெட்டெழுத்துக்கள்னால் நீண்டு ஒலிக்கிறது, நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி ஆகணும் அப்படின்ற இடத்துல அதுக்கு இனமான என்னென்னா ஆன்னு வந்துச்சுன்னா ஆ தான் அதோட இனம், ஈன்னு வந்துச்சுன்னா ஈ, இதுதான் இனம். அதுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அதை தொடர்ந்து வரும், அதுக்கு பின்னாடி வரும். இந்த மாதிரி வர்றது தான் உயிரிழப்படை அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து செய்யுளிசை அளப்படை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? செய்யுளிசை அளப்படை அப்படின்னா
செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளப்படை என்போம். இதனை இசைநிலை அளப்படை என்றும் கூறுவர். ஸோ பேசிக்காக செய்யுளிசை அளப்படையோட இன்னொரு பேர் தான் வந்து இசைநிலை அளப்படை. ஓகேவா? ஒரு செய்யுளை நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க, அந்த சம்டைம்ஸ் ஒரு இடத்துல வந்து ஓசை குறையுது, அதை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக, நிறைவு செய்யணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நெட்டெழுத்துக்கள்னால் நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஓதல் வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த நெட்டெழுத்துக்களோட அந்த குற்றெழுத்துக்கள் வந்து அளபெடுத்திருக்கு. புரியுதா? ஸோ அதுதான் ஓதல் வேண்டும். இது வந்து மொழிக்கு ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. ஓகேவா? இதே வந்து உரார் குறுநோய் அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ரா அப்படின்றத நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அதுக்கு இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு வந்து உயிரெழுத்து கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ரா அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆ அப்படின்னு வரும். அதுக்கு இனம்னா ஆ அப்படின்ற எழுத்து. ஸோ அது வந்துட்டு வந்திருக்கு. அது மொழி இடை அப்படின்னா இடையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நல்ல படாப்பறை அப்படின்னா மொழியோட இறுதியில் நல்ல முடிஞ்சிச்சு. டா அந்த டாவை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதனால் டானது ஆவோட இணை எழுத்துனானது ஆ. ஸோ அங்கே வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு மொழி இறுதி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி வெறும் செய்யுள்ள உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்ற இடத்துல நெட்டு எழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இசைநிறை அளப்படை அப்படின்றது இன்னொரு பேர். நெக்ஸ்ட்டு இன்னிசை அளப்படை அப்படின்னா என்னென்னா, செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பதும் இன்னிசை அளப்படை ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு பாட போகிறாங்க. ஓகேவா? பாடும்போது செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் கொஞ்சம் இனிய ஓசைக்காக, ஓகேவா, கூரில் நெடிலாகி அளவெடுப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கெடுப்பதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக கெடுப்பதும் ஸ்பெல்லிங் என்னது? கெடுப்பதும். புரியுதா? ஸோ ஆனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் பாடும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக, ஏன்னா கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ பாடும்போது நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இது போயிட்டு உங்களுக்கு என்ன வந்திருக்கு? கெடுப்பதுவும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. புரியுதா? செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக, ஓகே, குரில் நெடிலாகி அளபெடுப்பது. இது அப்படின்றது குரில். ஓகேவா? அது நெடிலாகி அளபெடுக்கிறது. நெடில் ஆயிடுச்சு தூன்னு, அதுக்கப்புறம் அது அளபெடுத்திருக்கு. ஓகேவா? அப்படின்னா என்னது? ஊ அப்படின்னு வரும். ஊவோட இணை எழுத்து என்னது? ஊ. அது அளபெடுத்திருக்கு. புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா என்னன்னு கூட எனக்கு தெரியல. லைக் கெடுப்பதும் அப்படின்னு வராது, கெடுப்பதும் அப்படின்னு வரும். அந்த அப்படின்றது ஒரு குறில் எழுத்து. அதில் வந்து ஓசையை நிறைவு செய்கிறதுக்காக அப்படின்றது தூ அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. அதாவது லைக் முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓசையை நிறைவு செய்ய வந்து தூவாக மாறியிருக்கு. இது அளபெடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? இது வந்துட்டு ஊ, இதோட இன எழுத்து ஊ. ஸோ அதுவும் கூட சேர்ந்து வருது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. புரியுதா? ஸோ பேசிக்காகவே அப்படின்ற ஒரு குறில் எழுத்து தான் வரணும். அது நெடிலாக அளபெடுத்திருக்கு, அது நெடிலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்னிசை அளப்படை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லாஸ்ட்டாக சொல்லிசை அளப்படை. சொல்லிசை அளப்படைன்னா என்னது? செய்யுளில் உள்ள ஒரு பெயர் சொல் எச்சச்சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், உரநசையி அப்படின்னு இருக்குது. பேசிக்காக நசை அப்படின்றது விருப்பம் அப்படின்னு அர்த்தம். நசைன்னு என்னது? எனக்கு பிடிக்கும், விருப்பம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் விரும்பி அப்படின்ற பொருள் தரணுங்கிறதுக்காக நசை இல்லாமல் நசையி அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், உரநசையி, வரணசையி அப்படின்னு உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, ஒரு பெயர் சொல் வந்து எச்சச்சொல்லாக திரிந்து, எச்சச்சொல்னால் என்னென்னா லைக் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறது. ஓகேவா? லைக் எச்சம் அப்படின்னாலே பேசிக்காக கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறது. இப்போ நசைனா முடிஞ்சிருச்சு, ஆனால் நசையி அப்படின்றது முடியாமல் இருக்குது, இன்னும் போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? விரும்பி இன்னும் போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்கிறாங்க? சொல்லிசை அளப்படை அப்படின்னா ஒரு சொல் வந்து பெயர் சொல்லாக இருக்குது, அது வந்துட்டு இன்னும்
அது கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக எச்சச்சொல்லாக திரிந்துனா மாறி அப்படின்னு அர்த்தம். மாறி அளபெடுப்பது சொல்லுசை அளப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நசையி வரநசையி அப்படின்னு நசையி என அளபெடுத்தது பெயர் சொல் வினை எச்சமாக மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காகவே அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம அதை வந்து வினை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு நசை அப்படின்றது பெயர் சொல். நசையி அப்படின்னா விரும்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். லைக் அது வந்துட்டு ஒரு வினை சொல்லாக வினை எச்சமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கனால இன்னும் அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகலை, இட்ஸ் கோயிங் ஆன், ரைட்? ஸோ அதனால் வந்துட்டு வினை எச்சமாக மாறியது, அதுதான். ஓகே, இது வந்து உயிரளப்படை. உயிரளப்படையில் மூன்று லைக் டிவிஷன் தான் வந்துட்டு செய்யுளிசை அளப்படை, இன்னிசை அளப்படை, சொல்லிசை அளப்படை அப்படின்னு சொல்கிறது. இதில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் தான் வரும். அதனால தான் அதை வந்து உயிரளப்படையோட டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு உங்களுக்கு உயிர் எழுத்துக்கள் வந்திருக்கு. உயிரெழுத்துக்கள் தான் அளபெடுத்திருக்கு. அளபெடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உயிரளப்படை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒற்றளப்படை. ஒற்றளப்படைன்னா என்னது? ஒற்றெழுத்துக்கள்னா என்னது? புள்ளி வச்ச எழுத்துக்கள் அளபெடுக்கிறது. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இன்னு, இம்மு, இவ், இல் ஆகிய 10ம் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது தான் ஒற்றளப்படை. இங்கே பாருங்கள், இறைவன் அப்படின்னு சொல்லும்போது என்னோட இறைவன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எக்கிலக்கிய கையராய் இன்னுயிர் அப்படின்னு எங்களோட இலக்கியம் அப்படின்னு மாதிரி சொல்கிறது. எக்கிலக்கியம் அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக சொல்கிறது தான் வந்து ஒற்றளப்படை. பேசிக்காக ஒற்றளப்படை அப்படின்னா இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் ஒற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அது வந்துட்டு டபுளாக வரது தான் வந்துட்டு உங்களுக்கு ஒற்றளப்படை அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, ஃபைன். ஓகே, இதோட வந்துட்டு நம்ம எழுத்து அப்படின்ற அந்த ஒரு இலக்கணம் முடியுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சொல் அப்படின்றது தான். அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.